ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் தித்திக்கும் இனிப்போட திகட்டாத பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உலக மக்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களோடு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பொங்கி பெருக இந்த பொங்கலோட நம்மளோட தை திருநாளை ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தித்திப்புடன் திகட்டாத சுவை கொண்ட இந்த பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். வாங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த பச்சரிசி ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊறணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரை மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு கப் நம்ம அரிசி எடுத்துருக்கோம். அதில் பாதி பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு இல்லாமல் லேசாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் பச்சரிசி, அரை கப் நம்ம பருப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 கப் வரையும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்க பச்சரிசியும் இதில் சேர்த்தலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையும் இது கூடவே சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா அங்கங்கே கடிப்பட போகும்போது அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது 3லேருந்து 4 விசில் வரையும் விட்டு நல்லா கொலையை வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாகு செய்ய போகிறோம். 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா பாகாக காய்ச்சி தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லாவே கரைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இது முழுசாக கரைஞ்ச பின்னால் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே வெல்லம் கரைஞ்சிருச்சு. ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்ட பின்னால் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டுறதுனால அதில் ஏதாவது திப்பிகள் இருந்தாலும் டஸ்ட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வடிகட்டிலே தங்கிடும். அப்போ நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரைஸ் வெந்திருக்கோம். ரைஸ் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா எல்லா சைடும் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பருப்பு அரிசி நல்லா மசிகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாதத்தையும் பருப்பையும் பார்த்திங்கன்னா நல்லாவே மசிச்சு எடுத்துட்டோம். இந்த டைமில் நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கிற வெள்ளைப்பாகை இது கூட சேர்த்து இன்னும் நல்லா இதை பிரட்டிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிக்கலாம். இப்போ சக்கரை பாகு பருப்பு அரிசியோடு நல்லா கலக்கிற மாதிரி நல்லா இது பிரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா பிரட்டியாச்சு. இந்த மாதிரி பண்ண போகும்போது நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம கிளற ஆரம்பிக்கணும். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாகு இலக ஆரம்பிக்கும். இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்த பின்னால் இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, அதையும் இது கூட சேர்த்தலாம். முந்திரி நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா இது கூடவே பார்த்தோன்னா உலர்ந்த திராட்சை, அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பின்னால் பொங்கலோடு ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு முன்னாடியே தாளித்து அதை நெய் ஆட் பண்ணுற காட்டிலும் கடைசியாக இந்த மாதிரி தாளிப்பு கொடுக்க போகும்போது பொங்கலில் நெய் டேஸ்ட்டோடு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்குது. அதையும் இது கூட சேர்த்து லேசாக நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். வறுத்த பின்னால் அதையும் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நெய்யில் வறுத்த தேங்காய் துருள் அதையும் இது கூடவே சேர்த்து இந்த முந்திரி உலர் திராட்சை ஏலக்காவோட நல்லா எல்லாத்தையும் பிரட்டிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சுவையான amalikitchens பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாத இந்த பொங்கல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.